ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த சொற்றொடர் அப்படிங்கிறது கடந்த ஒரு மாசமா தமிழக அரசியலில் தொடர்ந்து ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறது பார்க்குறோம். அண்ணன் திருமாவளவனே ஷாக் ஆயிட்டாரு. நான் 90லேருந்து சொல்கிறேன், ஏன்பா யாருமே இதை பற்றி பேசலை, இப்போ திடீர்னு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஆளாளுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவிற்கு இப்போ அது ஒரு அந்த கருத்துக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய அந்த மது ஒழிப்பு மாநாடு, அதை ஒட்டி நடந்த சர்ச்சைகள். அப்போ மீண்டும் அந்த திருமாவளவன் அவர்களுடைய அந்த பழைய பேச்சு மீண்டு வருகிறது. அப்போ அது பேசுகிறாங்க, விசிகா மீண்டும் அதை கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வருகிறது. அதை ஒட்டி நிறைய சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை தாண்டி அடுத்த கட்டம் என்ன நடக்குது? ஒரு புது ஸ்டார் கட்சி தொடங்குறார். ஒரு தமிழக திரையுலகில் முக்கியமான நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் கட்சியை தொடங்கி தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே இது ஒரு பொலிட்டிக்கல் பாம், நான் பாருங்க ஒரு அணுகுண்டு வீசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களோடு கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறத ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறார். அப்போ இந்த பிரச்சனைக்கு அடுத்த இன்னொரு மொமெண்டம் கிடைக்குது அந்த கருத்துக்கு. விஜய் கொடுப்பாரா, விஜய் வந்தால் கொடுப்பாரு, இப்போ மற்றவங்கெல்லாம் கொடுக்க போகிறாங்களா, திமுக என்ன பண்ண போகிறாங்க, அதிமுக என்ன பண்ண போகிறாங்க, இப்போ இவர் ஆட்சியில் பங்குன்னு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்கல்ல, விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, இவங்கெல்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் அங்கே போயிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் தொடர்ந்து பொதுவெளியில் நம்ம எழுத பார்க்குறோம். அப்போது இந்த விஷயம் முதல்ல சாத்தியமா அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. முதல்ல இந்த 2026 கூட்டணி ஆட்சி சாத்தியமா அப்படிங்கிறது சாத்தியமே அப்படின்னு பேசக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் திரு லோயலா மணி அவர்களை அன்போடு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பது தான் உண்மையான சமூக நீதி, உண்மையான ஒரு சமத்துவம். நாங்கள் சமத்துவத்தை உருவாக்கிறோம், சமூக நீதியை உருவாக்கிறோம், ஜனநாயகத்தை உருவாக்கிறோம் என்று பேசக்கூடியவர்கள் இதுவரைக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்துருக்காங்களா? கிடையாது. தந்தை பெரியார் அவர்கள் எதற்காக போராடினார்? சமத்துவத்திற்காக போராடினார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எதற்காக போராடினார்? சமத்துவத்திற்காக போராடினார். அப்போ சம வாய்ப்பு சம உரிமை கிடைப்பது தானே சமத்துவ அரசியல், அதுதானே சமூக நீதி பார்வை. அப்போ திமுக அரசு இதுவரைக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுத்துருக்காங்களா? கிடையாது. அப்போ எந்த அடிப்படையில் நாங்கள் வந்து சமூக நீதி அரசை நிலைநிறுத்துகிறோம், சமத்துவ அரசை நிலைநிறுத்துகிறோம் என்று நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அப்போ கூட்டணி கட்சியினுடைய உழைப்பு உங்களுக்கு தேவை. அவர்கள் வந்து வீதி வீதியாக உங்களுக்கு வாக்கு சேகரிக்கணும், அவருடைய வேர்வைகளை சிந்தணும். ஆனால் அதிகாரத்தை நீங்கள் மட்டும் சுவைப்பீர்கள் என்றால் அதுதானங்க பாசிசம். இதை தான் எங்கள் தலைவர் சொன்னார். அவர்கள் செய்வது பாசிசம் என்றால் நீங்கள் செய்வது பாயாசமா என்று சொன்னார். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உழைப்பு இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா? இல்லை மதிமுகவினுடைய உழைப்பு இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா? இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய உழைப்பு இல்லாமல் அவங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்களா? ஆனால் அதிகாரத்தை மற்றும் அவர்கள் மற்றும் சுவைப்பதற்கான காரணம் என்ன? இதை தானே சர்வ அதிகாரம் என்கின்றோம், இதை தானே பாசிசம் என்கின்றோம். அதை தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது தான் உண்மையான சமத்துவத்திற்கான ஒரு அரசியலாக இருக்கிறது. நீண்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக மரியாதைக்குரிய அண்ணன் திருமா அவர்கள் சொல்லி வராங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, எளிய மக்களுக்கான அதிகாரம் கிடைக்க வேண்டும், அனைத்து மக்களுக்கும் ஜனநாயகம் கிடைக்க வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்காங்க. அண்ணனுடைய பேச்செல்லாம் கேட்டு தான் நாங்கள் களப்பணி செய்திருக்கின்றோம். அதை உள்வாங்கி கொண்டு தான் பொது வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கோம். அதை உள்வாங்கி கொண்டு தான் இன்று மேடையில் நாங்கள் முழங்கி கொண்டிருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதிகாரம் என்பது எல்லோருக்கும் பரவலாக்கப்படணுங்க, எளியவர்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டுங்க. அந்த அதிகாரம் அனைவருக்கும் கிடைப்பது தானே ஒரு சமத்துவ பார்வையோட அரசியலாக இருக்கும். ஆனால் திமுக அதை கொடுக்குதா? இல்லை. அதனால தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் சொல்கிறாங்க, அதிகார பகிர்வை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆட்சியிலும் பங்கு கொடுக்கின்றேன், அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கின்றேன் என்று சொல்கிறார்ல, அதை சொல்வதற்கே பெரிய துணிச்சல் வேணும்ல. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளராக நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் 2026 தமிழக வெற்றி கழகம் பங்கு கொடுக்கும் என்பதை வெளிப்படையாக சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளராக அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்களா, அவரை சொல்ல சொல்லுங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு கொடுக்கிறோம் என்று அவரால் சொல்ல முடியுமா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த சமத்துவ அரசியலை உருவாக்குவதற்காகத்தான் தலைவர் தளபதி அவர்கள் வராங்க. பிரதர், அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்கணும்னா முதல்ல ஆட்சி அமைக்கணும். நாங்கள் ஆட்சி அமைக்கிறோமா, ஆட்சி அமைக்கவில்லையா என்று 2026 தேர்தல் களத்தில் தெரிய போகுது. தமிழ்நாடு மக்களின் துணையோடு, இளைஞர்களுடைய படையோடு,
2026 தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வரத்தான் போகிறது. களத்தில் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பணத்தை கொடுத்து வாக்கை வாங்குவதற்காக நாங்கள் வந்தவர்கள் அல்ல, மக்களுக்காக பணி செய்வதற்காக நாங்கள் வந்தவர்கள். கோட்டருக்கோ கோழி பிரியாணிக்கோ கூடிய கூட்டம் கிடையாது, கொள்கையால் கூடிய கூட்டம். அதனால 2026 களத்தை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்க தான் 5 முறைக்கு மேல ஆளுங்கட்சியா இருந்தீங்கல்ல, ஏன் ஒரு ஆட்சியிலையும் ஒரு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க வேண்டியதானே? அப்போ அந்த பங்கை கொடுக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இல்லை. இதை தான் பாசிச போக்கு, இதான் சர்வதிகார போக்கு. கூட்டணி கட்சியினுடைய தயவு இல்லாமல் திமுக ஆட்சி அமைச்ச ஏதாவது ஒரு தேர்தல் வரலாறு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு முறையும் கூட்டணி கட்சியினுடைய உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ உழைப்பை மட்டும் சுரண்டி கொண்டு நீங்கள் அதிகாரத்தில் இருப்பது தவறு என்பதை நாங்கள் சுட்டி காட்டுறோம். அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மனம் இல்லாம நாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறோம், நீங்க ஆளுங்கட்சியா வர முடியுமான்னு கேட்கிறீங்களா? 26 களத்தில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நீங்கள் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் 2026 தேர்தல் களம் என்பது திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையே நடக்கின்ற மக்களுக்கான ஒரு போர். அதை நாங்கள் சந்திப்பதற்கு தயார். அதிமுக கணக்கிலே சேர்க்கல நீங்க. அது அதிமுக சார்பு அண்ணன் வந்திருக்கிறார், அவங்க பேசுவாங்க. அதிமுகவிற்கு மக்கள் ஒரு தகுந்த தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க எதிர்கட்சியில் அமரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க. சரி, ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை எதிர்த்து பேசுவதுதாங்க துணிச்சல். அதனால தான் சொல்றோம், ஊழலை செய்து கொண்டிருக்கின்ற திமுகவையும் மதத்தின் அடிப்படையில் பிரிவினையை உண்டு பண்ணுகின்ற பிஜேபியும் எதிர்த்து மக்களுக்காக அரசியல் செய்ய நாங்கள் வருகிறோம் என்கின்ற ஒரு துணிச்சலோடு நாங்கள் வரோம். இன்னும் அரசியலுக்கு 1.5 ஆண்டுகள் இருக்கு. அரசியல் சூழல்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறும். எங்களை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அதற்கான வியூகங்கள் அமைக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. அதனால் சாதாரணமாக எடை போட வேண்டாம். 2026 தேர்தல் களம் என்பது, தமிழ்நாடு தேர்தல் களம் என்பது தமிழக வெற்றி கழகத்தை சுற்றியே தான் நடக்க போகுது. அந்த அடிப்படையிலான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. அதனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த வரிகளை மேற்கோள் காமிச்சு நான் சொல்கிறேன். காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது. அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை மறந்துடாதீங்க. அதனால களத்தில் நேரடியாக சந்திப்போம், மக்களோடு மக்களாக சந்திப்போம். மக்கள் தாங்க முடிவு பண்ணுவாங்க. திமுக ஆளுங்கட்சியாக வர வேண்டுமா, அதிமுக ஆளுங்கட்சியாக வர வேண்டுமா, பிஜேபி ஆளுங்கட்சியாக வர வேண்டுமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுங்கட்சியாக வர வேண்டுமா என்பதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் தான் ஓட்டு போடணும். அதனால 2026 தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் நம்பி வருகிறோம். தமிழ்நாட்டு மக்களோடு துணை நிற்கிறோம். தமிழ்நாடு மக்கள் எங்களுக்கு துணை நிற்கிறாங்க. அதனால களத்தில் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மேடம், எளியன உன்னை இகழ்ந்தோர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே. இங்குன் நாட்டிற்கு கிளிகழுத யாட்சியா, கைவிரித்து வந்த கயவர்கள் பொய் விரித்து புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரெனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்று எழுக என்று விழிப்புற்று எழுந்து வந்திருக்கின்ற ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு அவர் வராரு. அதனால களத்தை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். களத்தில் சந்திப்போம். உதவி செய்யறதுக்கு கூட வீட்டை விட்டு போக மாட்டேன்றாருன்னு கேட்குறாங்க. இல்லை, அதாவது ஈப்பிச்சத்திர பகுதியை சார்ந்த 250 குடும்பத்திற்கு தலைவர் தளபதி அவர்கள் உதவி பண்ணாங்க. பேருந்துகள் எல்லாம் அனுப்பி மக்கள் அங்கேருந்து அணிதிரட்டி நேரடியாக பனையூர் அலுவலகம் வர வைத்து அவங்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய உதவிகள்லாம் செஞ்சாங்க. அவர் என்ன சொன்னார்னா, அந்த உதவியை பெறக்கூடிய அந்த மக்கள்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா, நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நேரடியாக உங்கள் வீட்டிற்கே உங்களுக்கு நான் உதவி செய்யணும், ஆனால் அப்படி ஒரு சூழல் இல்லை, மிகப்பெரிய ஒரு கூட்டம் வரும், இந்த உதவி எங்களுக்கு முறையாக போய் சேராமல் போயிடும், அங்கே நெருக்கடிகள் ஏற்படும், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், மக்களுக்கு இடையூறும் ஏற்படும் என்கின்ற அடிப்படையில் தான் உங்களை நேரடியாக இங்கே வர வச்சு நான் உதவி செஞ்சேன். அதனால் யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க, அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போது நான் நேரடியாக உங்கள் வீட்டிற்கே வருகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சூழலை சொல்கிறார். இந்த அரசாங்கம் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்குது. ஒரு மாநாடு நடத்துவதற்கே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. அதாவது மாநாட்டுக்கு நம்ம இடம் கேட்டு போகிறோன்னா, இங்கே மாநாடு நடத்த முடியுமா நடத்த முடியாத என்கின்ற ஒரு சில கேள்விகள் தான் கேட்பாங்க. அதில் எத்தனை ஆண்கள் வருவாங்க, எத்தனை பெண்கள் வருவாங்க, எத்தனை முதியவர்கள் வருவாங்க என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு தான் இருக்குது. அப்போ அந்த மிகப்பெரிய அந்த மாநாட்டிற்கே அவ்வளோ நெருக்கடிகளை கொடுத்த அரசாங்கம் இப்போ தலைவர் அவர்கள் போகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த எங்கள் தோழர்களால் ஓரளவுக்கு தான் முடியும். அதன் பிறகு இந்த அரசு அதை கட்டுப்படுத்துமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த அரசு முழுக்க எங்களுக்கு எதிராக செயல்படுகிறது. ஒரு இடத்துல கொடிக்கம்பை ஏற்ற முடியல, பேனர் வைக்க முடியல. திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கின்ற மிக வலிமையான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த கட்சியாலேயே பேனர் வைக்க முடியல, கொடிக்கம்பை ஏற்ற முடியல. தலைவர் தளபதி அவர்கள்
எங்களுக்கு எப்படி அது முடியும்? ஆனால் திருமா அவர்கள் மதுரையில் போயிட்டு ஒரு கொடி ஏற்றிட்டு வராங்க. வந்த உடனே அந்த கொடியை ஏற்றினவருக்கு 21 மீது வழக்கு பதிவு பண்ணுறீங்க. அப்போ கூட்டணி கட்சிக்கு அந்த ஒரு நிலை தான் இருக்கு. அப்போ இங்கே சர்வதிகாரம் தலை தூக்கி இருக்கு. அதையெல்லாம் மாற்ற வேண்டுமென்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வராங்க. மக்களை நம்பி வராங்க. ஆனால் ஒன்றும் உறுதியாக சொல்லிக்கிறேங்க, 2026 திமுக ஆட்சியில் இருக்காதுங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. திமுக 2026 ஆட்சியில் இருக்காது. திமுகவை மிகப்பெரிய படை கொண்டு வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை மிக வன்மையாக நாங்கள் எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். அது பன்முகத்தன்மைக்கு எதிரானது, பாசிசத்தை நிலைநிறுத்தக்கூடியது. அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எங்களுக்கு வேணாம். இந்தியாவினுடைய பிஜேபி அரசு கொண்டு வருகின்ற எந்த மதவாத பிளவுவாத கருத்தாக இருந்தாலும் சரி, மக்கள் விரோத கருத்தாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கின்ற ஜனநாயக சக்திகளோடு தமிழக வெற்றி கழகம் இணைந்து களத்திலே நின்று போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு லயலாமணி அவர்களே. நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் வந்தால் கொடுப்போம், திமுக அதிமுகவால் சொல்ல முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாரு மேடையில். மதிமுகவோட உழைப்பு இல்லைன்னா, விடுதலை சிறுத்தைகளோட உழைப்பு இல்லைன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி அமைச்சிருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நியாயமாக நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கணும் தானே? திரு காரை செல்வராஜ் அவர்களே அதுக்கு பதில் சொல்ல அன்போடு அழைக்கிறேன். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்பது எப்பொழுது பேசப்பட வேண்டும் என்று சொன்னால், காலம் கணிகிற பொழுது அது தானாக நடக்க வேண்டியது. தேர்தலுக்கு முன்பாக அணி சேருகிற பொழுது நாங்கள் உங்களை கூட்டணியில் சேர்த்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்று சொல்வது ஒரு புறம். இன்னொரு இயக்கம் நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணில் திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளை விதைத்து சமூக நீதியை, சமத்துவத்தை இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தி இருக்கிற இயக்கத்தினோடு இணைந்திருக்கிற பொழுது சமூக நீதியை, சமத்துவத்தை, அனைவருக்குமான வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, செய்யும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். 1951 ஆண்டு அரசியல் சட்டத்தினுடைய முதல் திருத்தத்தை கொண்டு வந்த திராவிட இயக்கத்தினுடைய பெருமையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே எங்களுக்கு பாடம் எடுப்பதற்கு, வகுப்பெடுப்பதற்கு பள்ளிக்கூடத்தில் எழுதுகோல் வைத்து எழுதி கொண்டிருந்தவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்வேன். 2 விடயங்கள். தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியம் இருக்கிறதா என்று சொன்னால், காலம் கனிந்தால் அது சாத்தியம் வரும். ஆனால் அது தேவையா என்று கேட்டால் நான் இல்லை என்று சொல்வேன். அதற்கான காரணங்களை சொல்லணும் இல்லையா? நீங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா காலம் எங்க கனியிறது? என்னங்க, நீங்க தான் தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்களே, அது காலம் எப்படி கனிகிறது? எப்பொழுது கனியும் என்று சொன்னால், நம்மை தலைமையேற்று நடத்துகிற ஒரு இயக்கம் தேவையான கூட்டணிக்கான இடங்களை பெறாத நிலையில், கூட்டணியில் இணைந்திருக்கிற இயக்கங்களோடு துணையோடு தான் ஆட்சி அதிகாரத்தை நடத்த முடியும் என்கிற சூழ்நிலை வருகிற பொழுது அது நடக்கும். வந்ததே 2006. பாஜகவுக்கு நடக்கலையா? அப்போ 2006 வந்ததே, கேட்டீங்களா? 2006 வந்ததே. வந்ததுக்கு அப்ப கேட்கல, இப்ப கேட்போம். ஏன் கேட்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது. 320 இடங்களுக்கு மேல் வெல்வோம் என்றார்கள். 263 இடத்தில் இருக்கிற போது நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் இணைத்துக் கொண்டு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும், இல்லது அவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்திருப்பது போல் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் நடக்கும். பிஜேபி 300 MP இருக்கும் போதும் ஆட்சியில் பங்கு கொடுத்தாங்க. இல்ல, ஆட்சியில் பங்கு கொடுப்பது என்பது நான் அதுக்கு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றேன். என்ன ஆட்சியில் பங்கு கொடுத்தார்கள்? கூட்டணி ஆட்சியில் இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் 9 மாநில அரசாங்கங்கள் கலைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கலைக்கப்பட்டது? எதற்காக அந்த 9 மாநிலங்கள் கூட்டணி ஆட்சி கலைக்கப்பட்டது என்பதற்கு காரணம் என்று சொன்னால், பாஜகவினுடைய ஆட்சி அங்கே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஊழல்வாதிகள் எங்க இல்லைன்னா நீங்க ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க, ஆட்சிகள் கவிழ்ந்திருக்குன்னு சொல்லுங்க. கலைக்கப்பட்டிருக்குன்னா மத்திய அரசு கலைச்சதா கணக்கு. கவிழ்ந்ததற்கு காரணம் எத்தனை? 9 மாநிலங்கள். நான் பேரை கூட சொல்றேன். கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா, உத்தரகாண்ட், கோவா, புதுச்சேரி. இந்த மாநிலங்களில் ஆட்சி அமைப்பதற்கு 11 ஊழல்வாதிகள், பாரதிய ஜனதா கட்சியினாலே மிகப்பெரிய ஊழல்வாதிகளாக லிஸ்ட் கொடுக்கப்பட்டவங்க. நான் சொல்றதை கேட்டுங்க. 11 பேர்.
மகாராஷ்டிராவிலே தேசியவாத காங்கிரஸ் இயக்கத்தை உடைத்து அந்த கட்சியிலிருந்து கொண்டு வந்த அஜித் பவார் மீது 75,000 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தியது நரேந்திர மோடி அவர்கள். அந்த தேசியவாத இயக்கத்தை பாஜகவோடு கூட்டணியிலே இணைப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் நடந்தது. இணைந்தார்கள். 75,000 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர், இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் அறிவித்தார். அவரை கூட்டணியில் அமைத்துக் கொண்டது எதற்காக? ஒரு நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியை உடைப்பதற்கு. இதுதான் நடக்கும். இன்றைக்கு அஜித் பவார் துணை முதல்வர். எத்தனை பேர் இந்த செய்தியை படிச்சீங்க? துணை முதல்வராக பதவியேற்கிறதுக்கு முதல் நாள் அவருடைய பிடித்து வைக்கப்பட்டிருந்த 1000 கோடி ரூபாய் சொத்தை ரிலீஸ் பண்ணாங்க. துணை முதல்வரானார். உண்டா? ஆந்திராவிலே நடந்தது என்ன? இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பவன் கல்யாண் கொம்பு சீவி விடப்பட்டிருக்கிறார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பேரிழப்பை சந்தித்திருக்கிற ஒரு மாநிலம். தன்னுடைய மாநிலத்திற்கு பொருளாதார உதவிகளை செய்வார்கள் என்கிற நம்பிக்கையில் பாஜகவோடு கூட்டணி அமைத்தது. ஆதரவு கொடுக்கிறது ஒன்றிய அரசாங்கத்திற்கு. ஆமாவா இல்லையா? பவன் கல்யாண் கொம்பு சீவப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு ஆளுகிற சந்திரபாபு நாயுடு ஆட்சியின் மீது சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஊழல் நடக்கிறது என்று வெளிப்படையாக பேசுகிறார். குற்றம் சொல்லணும். நாம் ஏன் சொன்னார் என்று கேட்கவில்லை. அது ஒரு அரசாங்கத்தில் துணை முதல்வராக இருப்பவர் முதல்வரிடம் பேச வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பொது வழியில் வந்து பேசுகிறார். அங்கே பவன் கல்யாண் கொம்பு சீவி விடப்பட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? 2 காரணங்கள். அடுத்து அங்கே பாஜக ஆட்சி அமைப்பதற்கு பவன் கல்யாண் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய பாஜகவிற்கு சந்திரபாபு நாயுடு மூலமாக எந்த அழுத்தமும் வந்துவிடக்கூடாது. கூட்டணி ஆட்சி நடப்பதில் ஏற்படுகிற அவலங்களை சொல்லுகிறேன். அது இங்கே தமிழ்நாட்டில் நடந்துவிடக்கூடாது. அதற்காக இப்போ திமுகவுடைய அணி சேர்ந்திருக்கிற இயக்கங்கள் அந்த பிரச்சனையை கொடுப்பாங்க நான் சொல்ல வரல. அது அண்ணா திமுக ஆட்சி அமைந்தாலும் திமுக தலைமையில் ஆட்சி அமைந்தாலும் இது போன்றதொரு கூட்டணிகளை உள்ளே நுழைந்து கலகம் செய்து ஒரு கூட்டணி ஆட்சியை கலைப்பதற்கு பாஜக முற்படும். இதான் தமிழ் இந்தியாவில் நடந்திருக்கு. இதைத்தான் நான் சொல்றேன். நான் சொல்ல வந்ததற்கு அடிப்படை காரணம் அதுதான். வாஜ்பாய்க்கு ஆட்சியில் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அண்ணா திமுக சார்பாக நாங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போனோம். மறந்துட்டீங்களா? 1998 356 பயன்படுத்தி அந்த திமுக ஆட்சியை கலைக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் ஆட்சிக்கான என்னுடைய ஆதரவை விலக்குவேன் என்று சொன்னார் ஜெயலலிதா அவர்கள். விளக்கினார்கள். கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளும் கையெழுத்து போட்டு குடிச்சிட்டு மதிமுக எங்கள் அன்பு தலைவர் வைகோ கையெழுத்து போடல. அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? திமுகவிற்கு எதிர்நிலையில் இருக்கிறேன், திமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்டு பிரிந்து வந்து எனக்கான இயக்கத்தை கொண்டிருந்தாலும் 356 பயன்படுத்தி ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கையெழுத்து போடல. நான் எதுக்கு சொன்ன ஆந்திரா, மகாராஷ்டிரா எல்லா மாநிலங்களும் சொன்னேன் தெரியுமா? வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவினுடைய முதன்மை மாநிலம். என்ன சமூக நீதி இல்லை, என்ன சமத்துவம் இல்லை, கல்வியில் வளர்ச்சி இல்லையா, சுகாதாரத்தில் இல்லையா, எதில் இல்லை? 13 துறைகளில் இன்றைக்கு இந்தியாவின் முதன்மை மாநிலம், பொருளாதாரத்தில் 2வது மாநிலம். ஒரு 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி இது. நான் அண்ணா திமுகவை இணைத்துக் கொள்வேன். பெரியவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி காலம் இது ஏற்றுக்கொள்வேன். அவங்களும் இணைச்சுக்கிறேன் தான் சொல்றாங்க. ஏன் 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 அதற்கான காரணம் உண்டு. இந்த திராவிட மண்ணில் மட்டும் நான் காமராஜர் உட்பட காங்கிரஸ் ஆட்சி உட்பட சமூக நீதியை, சமத்துவத்தை பேணி காத்தார்கள். ஆட்சியில் இருந்து அது இல்லாமல் இந்த மண்ணில் எவரும் ஆட்சி அமைத்து விட முடியாது. அப்படி இருக்கிற இது போன்றதொரு பிரச்சனைகள் இந்த வளர்கின்ற மாநிலம், நீண்ட நெடிய பாரம்பரிய ஆட்சி கொண்டிருக்கிற மாநிலத்திற்கு எந்த தீங்கும் பாசிச சக்திகளால் வந்துவிடக்கூடாது. அது அண்ணா திமுக ஆட்சி அமைத்தாலும் சரி, திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் சரி, கைகள் நீளும். 3வது சக்தி உள்ளே வரும். ஒரு கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு குழப்ப விளைவிப்பார்கள், இடைநீக்கம் செய்யப்படுவார்கள். இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து வெளியிலே போவார்கள். இதை உடனடியாக உணர்ந்தது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அவரை வெளியேற்றியது. மறுத்துவிட முடியுமா? யாருடைய கைக்கூலி? யாரால் அனுப்பப்பட்டவர்? அந்த ஆதவ் அர்ஜுனா யார்? எந்த நிலையிலும் பாசிச சக்தியும் உள்ளே நுழைந்தால், கூட்டணி ஆட்சி நடந்தால், இங்கே நடந்துச்சுன்னா ஆட்சியில் அதிகாரத்தில் கூட்டணி ஆட்சி நடந்தால் அதை ஒழிப்பதற்கு கங்கணம் கட்டுவார்கள். வசதியும் வாய்ப்பும் பெருகிவிடும்.
இந்த மண்ணில் ஒற்றை ஆட்சி முறைதான் மக்களும் விரும்புவார்கள். கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் விரும்புவது இல்லை. இதுதான் வரலாறு. கூட்டணி ஆட்சி அமைவதும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அமைவது என்பது தேர்தலுக்கு முன்னால் பேசப்படுவதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அது காலம் கனிந்து வருகிற பொழுது தானாக நடக்கும். தானாக நடப்பது தான் நல்லது. எட்டி பிரிப்பதும் பிடுங்கி எடுப்பதும் சரியான பாதையை நமக்கு கொண்டு செல்லாது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் திரு காரை செல்வராஜ் அவர்களே. அடுத்ததாக இந்த பகுதியிலிருந்து 2026 கூட்டணி ஆட்சி சாத்தியமா, விசிக என்ன சொல்ல போகிறது அப்படின்றதா பெரிய கேள்வி. கேட்போம். எப்படி சாத்தியமாகும் அல்லது சாத்தியமில்லை அப்படிங்கிறத நம்முடைய நெறியாளர்கள் சொன்னாங்க. சாத்தியம் இல்லைன்னு சொல்லி அந்த அணியில் அவங்க 3 பேரும் அப்படி தான் பேச போகிறாங்க. சரிங்களா? இவங்க 2 பேரும் சாத்தியம்னு சொல்லி சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளும் சாத்தியம்னு சொல்கிறோம். ஆனால் அதில் இருக்கிற பாயிண்ட்டு, எப்படி சாத்தியப்படுத்த வேண்டும் என்கிற இடத்துல இருந்து விடுதலை சிறுத்தைகள் அணுகிறோம். எதிர்மறை அணுகலை, அதை நாங்கள் நேர்மறை அணுகிறோம். அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், இந்த கூட்டணி நிலையாக இருக்கிறது தான் பாதுகாப்பு. எல்லோரும் இதில் பங்கு கேட்கும் பொழுது அதில் கூட்டணியில் குழப்பம் வரும், அல்லது கூட்டணி இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கான வாய்ப்பு இருக்குது. அதானே சொல்கிறீங்க? ஆட்சி கவிழ்ப்புக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு கூட்டணியில் சந்தர்ப்பவாதிகளும் பிழைப்புவாதிகளும் இருந்தால் நீங்கள் சொல்கிறது நடக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற அணியில் இருக்கிற கட்சிகள், மதிமுகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், கொள்கை சார்ந்தவர்கள். அதனால் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இந்த இடத்துல எல்லோரும் ஒன்று சேர்ந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று வள்ளுவன் சொன்னதைப் போல அந்த பகுத்து உண்ணுதல் என்பது வெறும் உணவல்ல, அது அதிகாரம்தான். அந்த அதிகார பகிர்வை நோக்கி நாம் கொண்டு செல்ல வேண்டும். அது உடனே 2026 கொடுங்கங்கிறதில்ல. அவர் அண்ணன் சொன்னதில் நான் ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். உடனே பறிக்கிறதில்ல. இது ஒரு ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்த கோரிக்கையை நம்ம எழுப்புகிறோம். பல இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் வன்முறை நடந்திருக்கு, கலவரம் நடந்திருக்கு, சாதிய ஒடுக்குமுறை நடந்திருக்கு. அந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் போராடும் பொழுது சொன்னார்கள், நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அடிமையாக இருக்க முடியாது என்று முழங்கியவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அதே தான் இங்கே இதுக்கும் பொருந்தும். ஒரு கூட்டணிக்குள் நம்ம இருக்கிறோம் என்றால் இந்த கோரிக்கையை எழுப்புவதன் மூலமாக, இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பதன் மூலமாக கூட்டணிக்கு எதிராக பேசவில்லை. இந்த கோரிக்கையினுடைய வலிமை, இந்த கோரிக்கையினுடைய நியாயம், நேர்மை, இது விடுதலை சிறுத்தைகளுக்காக எழுப்பப்பட்ட கோரிக்கை அல்ல. இந்த கோரிக்கை எந்த கூட்டணியில் யார் வேணாலும் இருக்கலாம். சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கானது இல்லை. சமத்துவத்தை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கானது. அடங்கமறு அத்துமீறல் என்கின்ற முழக்கம் எங்களுக்கானது மட்டுமல்ல. யாரெல்லாம் அடக்கப்படுகிறார்களோ ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் இந்த முழக்கத்தை எழுப்ப வேண்டும். இது ஒரு பொது கோட்பாடு. ஆரம்ப காலகட்டங்களில் எப்படியெல்லாம் மாற்றம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் விதவை திருமணம் செய்ய முடியாது. அது நீங்கள் விதவை திருமணம் செஞ்சால் அதை சனாதனவாதிகள் அவர்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி விதவை திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த மாற்றத்தை உருவாக்கியது யார்? திராவிட இயக்கம். இன்றைக்கு சும்மா சாதாரணம் அல்ல. தேவதாசி முறை இருந்தது. யாருக்கோ ஒருவருக்கு தேவதாசி முறை பயன்பட்டு கொண்டே இருந்தது. அந்த தேவதாசி முறை இந்தியாவிலே கடுமையாக அதை மாற்றி சட்டப்பேரவையிலே தீர்மானம் ஏற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம், திராவிட இயக்கங்கள் தான். கொள்கை சார்ந்து நான் பேசுகிறேன். சாதாரணமாக நம்ம அதை கடந்து போகல. எல்லாத்துலயும் முன்னோடியா இருக்கிற திராவிட இயக்கம் அதுதான் ஆட்சியில பங்குல மட்டும் முன்னோடியா இல்லை. அதுக்கு தான் அந்த பாயிண்ட் வரேன். அதுக்கு தான் வரேன் நான். இவை எல்லாம் சாத்தியமாக, இதையெல்லாம் சாத்தியம் இல்லை என்று புறக்கணித்தார்கள். யார்? சனாதனவாதிகள். இதெல்லாம் நடக்காது என்று சொன்னார்கள். உடன்கட்டை ஏற வேண்டும் என்று நிர்பந்தம் செய்தார்கள். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி இல்லை. அதெல்லாம் உடைச்சாச்சு. எதுவுமே இல்லை. பொது வீதியில் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பொது வீதியில் நடக்கிறோம். அதற்கு பல மாற்றங்கள், பல போராட்டங்கள் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு இதெல்லாம் நடக்குது. இந்த சூழலில் இருந்து தான் எல்லாவற்றையும் முன்மாதிரியாக மாற்றிய திராவிட இயக்கம், முன்மாதிரியாக கூட்டணியில் ஆட்சி என்பது, கூட்டணி ஆட்சி என்பது, ஆட்சியிலும் பங்கு என்பது, அதிகாரத்திலும் பங்கு என்பது ஒரு ஜனநாயகத்தின் மீது எழுப்பப்படுகின்ற ஒரு கோரிக்கை. இப்போ எங்களுடைய தலைவர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு, கோரிக்கை வைப்பது என்பது சும்மா போகிற போக்கில் கோரிக்கை இல்லை. வீடே கட்டலை,
ஆனால் எங்கள் ரூமுக்கு ஒரு வாங்க தங்கிக்கோங்கன்னு சொல்கிறது தமிழக வெற்றி கழகம் சொல்லுது. நாங்கள் எல்லா இடங்களும் கட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறோம். மாவட்ட செயலாளர் போடலை, எதுவும் போடலை, ஒன்றிய செயலாளர் போடலை, எதுவுமே போடலை. ஆனால் வாங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, ஆட்சியில் பங்கு சும்மா ரெடி, அதானே நீங்கள் ரெடி பண்ணுங்கள், அது ஒரு பிரச்சனை இல்லை. முதல்ல இந்த இருங்க சொல்கிறேன். கோட் படம் வந்து வெளியே வந்தது, 80 கோடி ரூபாய் வந்து லாபம். அந்த லாபத்தை நீங்கள் பங்கு கொடுத்துக்கிறீங்களா? அங்கே பணி செஞ்ச அத்தனை பேருக்கும் அங்கே சினிமாவில் ஒளிப்பதிவாளர், துணை நடிகர்கள் எல்லாரும். அதாவது ஒரு கோட்பாடை முன்வைக்கும் பொழுது, ஒரு செய்தியை முன்வைக்கும் பொழுது, ஒரு முழக்கத்தை முன்வைக்கும் பொழுது முன்மாதிரியாக இருக்கணும். நான் அதுதாங்க பிஸ்னஸ் தான். இல்லை அது இருங்க, அதாவது நடிக்கிறதுக்கு கூலி வாங்குறீங்க. இருங்க, நடிக்கிறதுக்கு ஹீரோவுக்கு வந்து 10 கோடி 20 கோடியோ ஏன் இருங்க, ஏன் வந்து அதே கதாநாயகி ஏன் 20 கோடி கொடுக்க மாட்டீங்க? ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் கூட உடன் செஞ்ச யாரும் கொடுக்க மாட்டீங்க? அதுக்கு நீங்கள் அதை கேட்குறீங்க, இதை ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை நான் வந்து பொதுமக்களுக்கு மத்தியில் வைக்கிறேன். மக்கள் அதுக்கு பதில் சொல்லட்டும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில இருக்கிறவங்களே ஆட்சியில பங்கு தரல, நீங்க அவர் சினிமால தரணும்னு கேக்குறீங்களே? நான் கரெக்ட். நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் முதல்ல கேட்கணும். நடக்கல இல்ல. நான் என்ன கேட்குறோம், நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நீங்கள் தரேன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவது என்பது ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்க. இது எல்லாம் ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்துறீங்க. ஆனால் நடைமுறையில் யதார்த்தத்தில் இல்லைன்னு சொல்கிறேன் சார். அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க, நாங்கள் வந்தால் ஆட்சியில் பங்கு தரோம்னு. விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் பங்கு கேட்குது. ஆட்சியில் பங்கு தந்தால் தான் கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் டிக்ளேர் பண்ணுமா? அதாவது ஒரு செய்தி சொல்கிறேன் நான். நீங்கள் அதை ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் முதல்ல வீடே கட்டலை. நீங்கள் வீடே கட்டலை, வீடு கட்டாமல் உங்களுக்கு ஒரு அறை தரேன்னு சொல்கிறது போல் இருக்குது இது. அதனால் இது நகைப்புக்குரியது. இது வந்து நடக்காத ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறது இருக்கு. ஏற்கனவே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் அதை கோரிக்கை வைக்கிறோமே, நீங்கள் நிபந்தனை சொல்கிறீங்களா, நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கை வந்து நீங்கள் சாதி ஒழிப்பு எங்களுடைய கொள்கைனா, சாதி ஒழிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நாங்கள் கூட்டணி அப்படிங்கிறது இல்லை. சாதி ஒழிப்பை எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்துவது அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். அவர்கள் எப்படி ஜனநாயகப்படுத்துவது அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இது ஒரு நிபந்தனையை நாங்கள் வைக்கல. சரி, எப்படி படுத்த போறீங்க? அது நீங்கள் 2026 நோக்கி நாங்கள் போகும்போது சொல்லுவோம். நீங்கள் எல்லாமே நாங்கள் வந்து எப்படி நீங்கள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தீங்கன்னு சொல்லுங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சாதி ஒழிப்பு நூல் எழுதியிருக்கிறாரு, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொண்டு வரது இருக்குல்ல. அது போல தான் வந்து இது மிக முக்கியமான கோட்பாடு அல்லது மிக முக்கியமான செயல் திட்டம். இந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லோரும் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்குது. எல்லோரும் இதை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் அவங்க கேட்டாங்க, இப்போ பாஜக வந்து நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொல்கிறாங்க அப்படின்னா, சரி நீங்கள் அங்கே ஏன் போகலையா அப்படின்னு கேட்குற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி போல தான் இதுவும். இன்றைக்கே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை வந்து சொல்கிறாங்க. இவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பேசுகிறாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை மாநிலங்களுடைய அதிகார பகிர்வை காலி செய்வது, மாநிலங்களுடைய அடையாளத்தை காலி செய்வது, மாநிலங்களுடைய நிதி பகிர்வை காலி செய்வது. ஒட்டுமொத்தமாக அவர்கள் வந்து ஒரே நாடு, அது வந்து என்னது, இந்து ராஷ்டிரம். இந்து ராஷ்டிரத்திற்காக அவர்கள் வந்து இதை முன்வைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அதை புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு எது முக்கியம், இந்து ராஷ்டிர கனவை வந்து தகர்ப்பது. இப்போ நடக்கிறதே வந்து கோட்சேவினுடைய வாரிசுகளுக்கும் அம்பேத்கருடைய வாரிசுகளுக்கும் தான் இப்போ சண்டையை. அதை நாங்கள் முன்வைக்கிறோம். அடிப்படையை விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். நீங்கள் அதை வந்து உடைக்கிற இடத்துல இருக்கீங்க. ஆனாலும் வாங்க நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு தரோம் அப்படின்னு சொல்வது என்பது இதை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சரி, பிஜேபி நடக்காது. லாஸ்டா சொல்லுங்க, பிஜேபி கொடுத்தா ஏத்துக்க மாட்டீங்க, அதிமுக கொடுத்தா ஏத்துப்பீங்களா? இல்ல அதுதான். அதாவது நீங்க வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கோட்பாடை வச்சுக்கிட்டு 99 எழுப்பிய முழக்கம், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் எழுப்பிய முழக்கம் இன்னைக்கு வர அது வந்து ஒரு லைவ்ல இருக்கு அப்படின்னா அந்த கோட்பாடு எவ்வளவு வலிமையானதுன்னு பாருங்க. அந்த முழக்கம் இன்னைக்கு பேசப்படுது அப்படின்னா அந்த கோட்பாடு எவ்வளவு வலிமையானது. யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதிகார பசி வேணும் இல்லை எல்லாருக்கும் இருக்கோ அவர்கள் இதை முன்னெடுப்பாங்க. அவங்க யார் கூட்டணியில் இப்போ அதிமுக ஒரு கூட்டணியில் அமைக்குன்னா அதிமுக தலைமையில் அமைகின்ற கூட்டணியில் இருப்பவர்கள் முன்னெடுப்பாங்க. அது வந்து அது தனி, அது அவர் அண்ணன் மரியாதைக்குரிய வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் 2026 நோக்கி நாங்கள் தொடர்றோம். இந்த இடங்களில் நாங்கள் இதை எப்படி வந்து செழுமைப்படுத்துவது, எப்படி இந்த கோரிக்கையை வலிமைப்படுத்துவது, இதை எப்படி ஜனநாயகப்படுத்துவது என்கிற இடத்துல இருக்கோம். நாங்கள் எதிராக இல்லை. இந்த கூட்டணியில் கட்டாயம் 2026 கூட்டணி ஆட்சி நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இப்போ அதை நோக்கி எப்படி நாங்கள் செயல்படுத்துவது என்கிற இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அதனால் கட்டாயம் 2026 என்பது மிக முக்கியமானது. அந்த முக்கியமான இடத்தை நோக்கி நாங்கள் நகர்த்துவோம் என்பதை சொல்லி
இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த அரங்குக்கு முதலில் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி அண்ணன் வன்னியரசு அவர்களே. திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் ஆவலோடு பார்த்துட்டு இருந்தார் அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. அதற்கான விடை அவருக்கு கிடைச்சதான்னு தெரியல. ஆட்சியில பங்கு அதிமுக கொடுக்குமா? திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் பேச அன்போடு அழைக்கின்றோம். ஜனநாயகம் இன்றைக்கு எவ்வளவு விரிவாக விவாதிக்கப்படுது என்பதே இந்த அரங்கத்தினுடைய ஒரு பெருமை. நான் தந்தி டிவிக்கு அதுக்கு முதல்ல நன்றியை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிற கருத்து மாறுபாடுகளை பேசுகிறோம். கூட்டணி ஆட்சி அமையுமா என்று. அதுலேயும் கூட நீங்கள் உட்கார வச்சிருக்கிற சீட் வரிசையை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கூட்டணி என்றைக்கும் அமையாத கூட்டணியை தந்தி டிவி அமைச்சிருக்கு. அங்கிருந்து அண்ணன் வன்னியரசு அவர்கள் பேசும்போது, மரியாதைக்குரிய தம்பி பேசுகிற போது அவர்கள் எங்களை ஆதரித்து பேசுகிறதும் அவர்கள் கூட இருக்கிறவர்கள் எதிர்க்கிற நிலை, அதே நிலை தான் எங்களுக்கும் இங்கே. ஆனாலும் கூட கருத்து எந்த அளவுக்கு இப்போ மோதிக்குதுன்னு பாருங்கள். எனவே நாம் தேர்தல் களத்திலே எதிரெதிராக நிற்கிறவர்கள் கூட இந்த களத்திலே நண்பர்களாக நின்று கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த கேள்வியில் நீங்கள் கேட்கிறது இது சாத்தியமா என்றால், இது ஒரு நாள் சாத்தியமாகலாம். இன்றைக்கு அது பரந்துபட்ட விவாதத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. உட்படுத்தப்படுவதே வெற்றி அல்லவா? இதை நாம் பேசுகிற அளவிற்கு வந்திருக்கிறோம் என்பதே பெரிய வெற்றி. இந்த ஜனநாயகம் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த ஜனநாயகத்தின் அடுத்த அங்கம் தான் இந்த கூட்டணி ஆட்சி. இது ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது என்கிற கேள்விதான் முன்வைக்கப்படுகிறது. அண்ணன் வன்னியரசு அவர்கள் மிகச்சிறப்பாக ஒரு செய்தியை சொன்னார். நாங்கள் இந்த முழக்கத்தை வைத்தோம், அந்த முழக்கத்தினுடைய வீரியத்தை கவனியுங்கள் என்று சொன்னார். 100க்கு 100 நான் ஏற்கிறேன், உண்மை. அந்த முழக்கத்திற்கு அந்த வீரியம் இருக்கிறது. அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் வைத்தாரா? அதற்கு முன்னும் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த முழக்கம் என்பது ஜனநாயகபூர்வமான நல்ல முழக்கம், அது வந்திருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ரெப்ரசென்ட் பண்ணி நான் பேசுகிற போது முதல்ல ஏன் அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு இதுவரை போகவில்லை என்பதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அப்படியான ஒரு தேவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நாட்டில் வரவில்லை. ஒரு முறை கூட இதுவரை வரவில்லை. ஆமா, இதுவரை வரவில்லை. நான் இதான் சொல்றேன். ஒரு முறை கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒன்றை ஃபார்ம் பண்ணது இல்லை தமிழ்நாட்டில். எனவே அப்போ நீங்கள் ஒரு கட்சியினுடைய ஆதரவோடு தான் நம்ம அங்கே நிற்க வேண்டுங்கிற தேவை அதிமுகவுக்கு வந்ததில்லை. இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் நம்ம எல்லாரும் இயங்குகிறோம். இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் இந்த நாடு என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொன்னது. மாநிலங்கள் இணைந்து உருவாக்கி இருக்கிற ஒரு நாடு இந்தியா. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மாநிலம் இல்லை, அது வேற கணக்கு, அது நம்ம வேற தலைப்பு, பிறகு பேசலாதே. மாநிலங்கள் உருவாக்கின ஒரு நாடு இந்தியா. ஆனால் ஒரு மாநிலத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி வரையறுக்கல. எனவே எல்லா மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற நிலை வருகிற போது மத்தியிலே ஆட்சி செய்கிற காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அங்கே எல்லா மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுங்கள், மாநில கட்சிகளை அரசமைப்பிலே கொண்டு வாருங்கள் என்கிற கோரிக்கையை நாங்கள் வைப்பது நியாயமான கோரிக்கை. அதனால் தான் சொல்லுகிறோம் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. ஏன் மாநிலத்தில் அப்படியான பிரிவுகள் இல்லை? தமிழ்நாட்டிலே இருந்து போகிறவர்கள் நாங்கள் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று மத்தியிலே இருக்கிற யாராக இருந்தாலும் கோரிக்கை வைப்பது நியாயம். தமிழ்நாட்டிலே அதற்கான தேவை என்ன இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு கட்சி தான் வளர்ந்து அந்த கட்சி இப்போ மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவர் குறிப்பிடுகிற போது மிகச் சரியாகத்தான் குறிப்பிடுகிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம்னு சொல்றார். அதில் என்ன பிழை இருக்க முடியும்? ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பங்கு கொடுக்கிறோம், அது அவருடைய விருப்பம். அதில் ஒன்றும் பிழையே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த கருத்தில் பிழை இல்லை. நான் கேட்பது, ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியான முழக்கத்தை வைக்கலாம், கூட்டாட்சிக்குள்ளே போகலாம், கூட்டாட்சிக்கான முறைகளை கொண்டு வரலாம். அதற்கு ஆட்சி பெறுகிற இடத்துல இன்றைக்கு இருக்கிற கட்சிகள் நாங்கள் சரியாக தானே பண்ணிட்டு இருக்கிறோம். அதை விட நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு சொல்கிறேங்க. யாருக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறது? இப்போ ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு பிரதிநிதித்துவம் இல்லை ஆட்சியில் தமிழ்நாட்டில் என்று சொன்னால் நீங்கள் இவர்களுக்கு கொடுங்கள், கூட்டாட்சியை வலிமைப்படுத்தலாம் என்று கேட்பதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. எல்லா செக்டாருக்கும் இருக்கே. நீங்கள் எனக்கு முன்னால் அண்ணன் சொன்னதை போல நாங்கள் காமராஜரை ஏற்றுக்கொள்கிறோம், அதிமுகவை இணைத்துக் கொள்கிறோம் என்றார். மரியாதைக்குரிய சகோதரி சொன்னார்கள், அதிமுகவும் அதை தான் சொல்லுகிறது, உங்களை இணைத்துக் கொள்வதாகத்தான் சொல்லுகிறது என்றும் அவர் சொன்னார். ஆனால் உள்ளே இருக்கிற செய்தி என்னன்னா, ஐயா காமராஜ் அவர்களினுடைய ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சி வந்திருக்கும் நீங்கள் நினைச்சு பாருங்க. மரியாதைக்குரிய அண்ணன் பரமேஸ்வரன் அவர்களை அமைச்சராக்கினார், அமைச்சரவையில் கொண்டு வந்தபோது என்ன அமைச்சரவை அவருக்கு கொடுப்பது? அண்ணன் பரமேஸ்வரன் அவர்கள் அவருடைய திறமை என்பது வேறு. அதை நான் குறைத்தெல்லாம் மதிப்பிட மாட்டேன். அவருக்கு அவருடைய சாதிக்காகவோ அவருடைய வேறு எதற்காகவோ அவருக்கு அந்த பதவி கொடுக்கவில்லை. அவருடைய திறமை, அவர் ஒரு தகுதியான தரமான ஒரு தலைவர், அவருக்கு கொடுத்தார். கொடுத்து விட்டு காமராஜரிடம் கேட்டபோது சொன்னாராம், நீங்கள் பரமேஸ்வரன் அவர்கள் அவர் பட்டியல் சமூகத்தில் இருந்து வந்தவர், அவருக்கு அமைச்சரவையில் கொடுக்கிறீர்கள், என்ன அமைச்சரவை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் அப்படி சொல்லி இருக்கிறார், அவருக்கு நாங்கள் என்ன அமைச்சரவைங்க, அறநிலையத்துறை அமைச்சரவையை கொடுக்கிறோம். ஏன் அதை கொடுக்கிறீர்கள்? அவர் சொன்னார், இத்தனை நாள் நீங்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொன்னவன் இனிமேல் அவர் வந்தால் எழுந்து நிற்க வேண்டும்.
இது திராவிட இயக்கம் இங்க ஆட்சிக்கு வந்து நடந்ததல்ல, காமராஜரே நடத்தி காட்டினார். இது இந்த தமிழ் மண்ணினுடைய இயல்பு என்று நான் சொல்லுகிறேன். இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த மண்ணினுடைய இயல்பு, நம்முடைய பாரம்பரியமே அப்படித்தான் இருந்திருக்கிறது. எனவே அது காமராஜர் அவர்கள் நடத்தினார். அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வந்தபோது புரட்சித் தலைவி அம்மா அவர்களினுடைய ஆட்சியிலே உணவுத்துறை அமைச்சராக அண்ணன் தனபால் அவர்கள் வந்த வரலாற்றை நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். கொண்டு வந்தார், சபாநாயகராக அமர வைத்தார். எல்லாம் அதிமுக செய்தது. எந்த இடத்திலும் பிரதிநிதித்துவத்திலே குறைபாடு இல்லாத போது கூட்டணி ஆட்சி என்கிற முழக்கமோ தேவையோ ஏன் வருது? அவங்க சமூக ரீதியான பிரதிநிதித்துவத்துக்காக எல்லாத்தையும் சொல்றேன் நான். அவன் அந்த கட்சிகள் இல்லைன்னா, கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா நீங்களே ஆட்சி அமைக்க முடியாது, வெற்றி பெற முடியாதுன்னு நிலை இருக்கும்போது அவங்களுக்கு பங்கு கொடுக்கறதுல இப்ப நாம எல்லாருமே விகிதாச்சார வாக்குமுறைன்னு ஒன்று தேவைன்னு பேசுறோம் இல்லைங்களா? அந்த விகிதாச்சார வாக்குமுறை பேச மாட்டோம், தோக்கும்போது பேசுவோம். இல்ல எப்பவுமே பேசுறோம். இல்ல எப்பவுமே பேசுறோம். விகிதாச்சார வாக்குமுறையினுடைய மாற்று வடிவம் தான் கூட்டணி. ஒரு கட்சி வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அந்த கட்சிக்கு மற்ற கட்சிகள் வாக்கு பயன்படுவதைப் போல சின்ன கட்சிகளாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு இந்த கட்சிகளினுடைய வாக்குகளும் பயன்படுகிறது. இது ஓட் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்ப சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம். எனவே தமிழ்நாட்டிலே இந்த கூட்டணி ஆட்சிக்கான தேவை என்பது உருவாகவில்லை. நாளைக்கு வருமா? வரலாம், தவறே கிடையாது, அதை நான் மறுக்கவில்லை. நான் இவ்வளவு நாள் இது கொடுக்காம இருந்தது காரணமாக இந்த காரணங்களை சுட்டி காட்டுகிறேன். இந்த ஜனநாயகத்தை நாம் வலிமைப்படுத்த வேண்டும். அதே மாதிரி சில கேள்விகள் வச்சாங்க, நான் அதுக்கு பதில் சொன்னேன்னா சகோதரி வேற சிக்கல் என்னை இழுத்து விட்டுருவாங்க. இருந்தாலும் கூட எல்லாரும் நண்பர்கள் என்கிற முறையில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் ஏன் நிவாரணப் பொருட்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாரு என்றெல்லாம் பேசுகிறீங்க, ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. அது ஒரு விமர்சனம் பறந்த வட்டவரில் வைக்கப்படுது. ஆனால் நான் சொல்லுவது என்ன, அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் போனேன்னா அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அங்கே காவல் நிலையம் காவல்துறையினர் வர வேண்டியிருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற போது நான் அந்த இடத்துக்கு போவதை தவிர்ப்பது நல்லது தானேன்னு கேட்குறார். அதையும் தாண்டி சரி முடிந்தது உதவி செய்வோம் என்று வர வச்சு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறார். நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், அவர் இப்பொழுதுதான் கட்சி தொடங்கி இருக்கிறார், அவர் பணி செய்கிறார், அவர் செய்யாவிட்டாலும் கூட யாரும் கேட்க போவதில்லை. ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது திமுக. அங்கே அவ்வளோ பெரிய மழை வெள்ளம், அவ்வளோ பெரிய சிக்கல், அந்த 5 பேர் மண் மூடிய வீட்டிற்குள்ளே மாட்டி சித்து இறந்து போய்விட்டார்கள். 1ஆம் தேதி இரவு மண் மூடிவிட்டது வீட்டை என்கிற செய்தி வந்துவிட்டது. நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். எனக்கு பின்னாடி பேராசிரியர் அதுக்கு பதில் சொல்வார் நான் நம்புகிறேன். 1ஆம் தேதி இரவு அந்த செய்தி வந்துருச்சு, மண் விழுந்துருச்சு, உள்ள இருக்கிறவங்க உயிரோடு இருக்கிறாங்களான்னு தெரியலன்னு. 2ஆம் தேதி காலையில் நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருந்த படங்களை அவர்களே பகிர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய எக்ஸ் தளத்தில் இருக்குது. நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்து நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், விவாதங்களே அதை பேசியிருக்கேன். இது எப்படி நடக்க முடியும்? நாம் புதுசாக வர்ற கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்பதற்கான தார்மீக ஒரு தகுதியை நாம் இழந்து விடுகிறோம் இல்லையா? அதுக்கு அடுத்த நாள் மரியாதைக்குரிய இந்த நாட்டினுடைய அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களிடம் கேள்வி வைக்கிறார்கள். இவ்வளவு துயர் நடந்து கொண்டிருக்கிற போது உதயநிதியின் உதயநாள் வாழ்த்துகள் என்று சொல்லி நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களே, அங்கே இவ்வளவு துயர் நடக்கிறது என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், இல்லை அது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதற்கான விழா தான், மக்களுக்கு நலத்திட்டம் கொடுக்கறதுக்கு தான் நடத்துகிறோங்கிறார். இப்போ அதே கேள்வியை நான் வைக்கிறேன், நீங்கள் ஏன் நலத்திட்டத்தை வீட்டுக்கே போய் கொடுத்துருக்கூடாது? நீங்க ஏன் மக்களை கூப்பிட்டு கொடுக்குறேன் நீங்க? அமைச்சர் சொன்னாரே. என்றால் இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு நாம் இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஜனநாயக சக்திகள் புதிதாக களத்திலே வருகிறார்கள் என்றால் அவர்களை வாழ்த்துவோம், வரவேற்போம். ஒன்றும் தப்பு இல்லை, கருத்து ரீதியாக மோதிக்குவோம், எவ்வளோ கருத்துக்களை வேணால் மோதிக்கலாம், அதில் என்ன இருக்கு? எனவே இந்த கருத்தை நான் சொன்ன காரணத்தினாலேயே நீங்க புதுசா ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லிடாதீங்க. ஒன்றுமில்லை, நான் வெளிப்படையாக எதுவுமே சொல்ல வேண்டாம், அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல நான் வெளிப்படையாக இருக்கிற யதார்த்த நிதர்சனமான உண்மை என்னவோ அதை சொல்லுகிறேன். எனவே இந்த அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வந்த செய்தி இதுதான். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்நாட்டு மக்கள், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், ஆம் நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர், இந்த முழக்கத்தை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சாதித்து காட்டும். எனவே அதற்கு முன்னாடி நாம் சில விவாதங்களை செய்து கொள்ளலாம். அந்த விவாதத்தில் என்னுடைய வாதம் என்பது நாளை கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டிலே அல்லது வேறு மாநிலங்களிலே வரக்கூடாது என்பதல்ல என் வாதம். இதுவரை வராததற்கான காரணம் இதுதான். நாளை வரலாமா என்பதை அறிஞர்கள் கூடி மீண்டும் மீண்டும் விவாதிக்கட்டும். ஜனநாயகம் தலைத்தோங்கட்டும். வணக்கம். நன்றி ப்ரொஃபசர் கல்யாண சுந்தரம் அவர்களே. அண்ணா ஒரு கதவை லைட்டாக திறந்து வச்சிருக்காங்க, இன்னும் முழுசாக அடைச்சிடல. இந்த அணியிலிருந்து 2026 கூட்டணி ஆட்சி சாத்தியம் என்று சொல்ல நிறைவாக பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களே அன்போடு அழைக்கிறேன். கூட்டணி அரசு சாத்தியமா என்பதுதான் இன்றைய விவாத பொருள். நான் இந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்க விரும்புகிறேன். இந்த கூட்டணி இல்லைன்னா இந்த திமுக அரசு அமைவது சாத்தியமா என்பதுதான் எனது கேள்வியாக இருக்கிறது. இப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்காது, கூட்டணி இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு ஆட்சி அமைந்திருக்காது.
அதனால் கூட்டணியினால்தான் ஆட்சி அமைகிறது என்றால், இந்த கூட்டணி தான் நாம் திரும்ப திரும்ப தேர்தலில் வெற்றி பெற உதவுகிறது என்றால், அந்த கூட்டணிக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று கேட்கிற அண்ணன் திருமா அவர்களை பாராட்டித்தான் ஆக வேண்டும். அந்த குரல் இன்னும் தமிழக அரங்கிலே அது ஒலிக்கத்தான் போகிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை முழுவதுமாக கூட்டணி ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்கிற ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கே உங்கள் முன்னாலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் விஜய் அவர்களை பற்றி தம்பி பேசினார். விஜய் அவர்கள் இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை, அவர் எப்படி பங்கு கொடுப்பார் என்றெல்லாம் கேட்டாங்க. வெள்ள நிவாரண நிதி நலத்திட்டம் இல்லை. அவர்களுக்கு துயரமான நேரத்தில் அவர்கள் கூட இருந்து உடன் இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி அந்த உதவியை செய்வதற்குத்தான் தலைவர்கள் அங்கே செல்கிறார்களே தவிர, நான் போனால் அங்கே கூட்டமாயிரும், நான் போனால் அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும், அப்போ நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கே விஜய் போக மாட்டாரா? அங்கேயும் கூட்டம் தான் வரும், அங்கேயும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் வரும். அப்படி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியனாக இருக்கிறார் விஜய். வீட்டில் இருந்து கொண்டு ஐடி கம்பெனியில் தான் வேலை செய்வாங்க. அரசியல் கட்சியை வீட்டில் இருந்து நடத்த முடியாது. ஒரு திருமணத்திற்கு கோவா வரைக்கும் தனி விமானத்தில் செல்ல முடிகிறது விஜய்க்கு. ஆனால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்கு செல்ல முடியவில்லை என்றால் இந்த அரசியல் எங்கே போகப் போகிறது என்பதை நான் கேள்வியாக உங்கள் முன்னால் வைக்கிறேன். அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பல சீர்திருத்தங்கள், தேசத்தில் நடந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் ஏதோ திராவிட இயக்கங்களால் நடந்தது, நீதி கட்சியினால் நடந்தது, தமிழ்நாட்டில் தான் நடந்தது என்றெல்லாம் அவர் போகிற போக்கில் அண்ணன் பேசிவிட்டு போயிருக்கிறார். நான் அந்த கருத்தை மறுக்கிறேன். தேவதாசி முறை ஒழிப்பு எப்போது வந்ததுன்னு நீங்கள் கூகுளில் போய் ஒரு சர்ச் பண்ணுங்கள். இப்போ திமுக ஆட்சியா, நீதி கட்சியினுடைய ஆட்சியா? அப்போது இருந்த தேசியவாத காங்கிரஸ் ஆட்சி, தேசியவாதிகள் தலைமையேற்று நடத்திய காங்கிரஸ் கட்சி தான் அந்த தேவதாசி முறையை ஒழிச்சாங்க. அது 1947 அந்த சட்டம் வந்தது. அப்போ ஓமந்தூர் OP ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறார்கள். கம்யூனல் ஜீவோ பற்றி அண்ணன் வன்னியரசு பேசினார். கம்யூனல் ஜீவோ எப்போ வந்தது? முதல் கம்யூனல் ஜீவோ 1951 வந்தது. முதல் அரசியல் சாசன சட்ட திருத்தம் 1951. அப்போதும் நீதி கட்சி இல்லை, திராவிட கட்சி இல்லை. யார் ஆட்சியில் இருந்தாங்க? நீங்கள் சொல்லுங்கள், யார் ஆட்சியில் இருந்தாங்க? அதே மாதிரி விதவைகள் மறுமணத்தை பற்றி பேசினாங்க. விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளலாம். விதவைகளுக்கென்றே ஒரு அசோசியேஷன், ஒரு சங்கத்தை உருவாக்கியவருடைய பேர் தெரியுமா உங்களுக்கு? அவர் பேர் விஷ்ணு சாஸ்திரி பண்டிட்னு பேர். விஷ்ணு சாஸ்திரி பண்டிட்னாலே அவர் என்ன ஆளு, என்ன அடையாளம் என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருத்தர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், மகாதேவ் கோவிந்த் ரானடே, இவர்கள் எல்லாம் தான் இந்த நாட்டில் விதவைகள் மறுமணத்தை பற்றி மிகப்பெரியதாக பேசி விதவைகள் மறுமணத்திற்கு சட்டம் இயற்றினாங்க. கேனிங் பிரபுன்னு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி காலத்திலே அந்த சட்டம் வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி சதி ஒழிப்பு சட்டம், குழந்தைகள் திருமணம் தடை சட்டம், இதெல்லாம் ஆரிய சமாஜத்தினுடைய ஸ்ரத்தா, அது சாரதா ஆக்ட் என்ற பேரில் வந்தது. இதிலெல்லாம் எங்கேயுமே நீதி கட்சி இல்லைங்க. நீதி கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யும் போது 1937 வரைக்கும் ஒரு பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் கூட அமைச்சரவையில் இடம்பெறாத ஆட்சி நீதி கட்சியினுடைய ஆட்சி. எப்போ ராஜாஜி 37 முதலமைச்சரானாரோ சுதந்திரத்துக்கு முந்தி, அவர் தான் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை அமைச்சரவையில் சேர்த்து கொண்ட முதல் அமைச்சரவையே நீதி கட்சி இல்லாத ஆட்சி தான். அது ராஜாஜி தலைமையில் வந்த ஆட்சி தான். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதெல்லாம் இந்த நாட்டில் தேசியவாதிகள் சாதித்தது தான். 91 நரசிம்மராவ் அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது, பெரும்பான்மை கிடையாது. ஆனால் அவர் கூட்டணிக்கும் தயார் கிடையாது. அப்போ ஆதரித்த அதிமுக கூட அவங்க எப்படியோ மேனேஜ் பண்ணாங்களே தவிர அவங்க கூட்டணியில் வச்சுக்கொள்ள தயாராக இல்லை. 2004 தான் மன்மோகன் சிங் தலைவராக வரும்போது பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால திமுக மாதிரி கட்சிகள் மற்ற பிராந்திய கட்சிகள்லாம் சேர்ந்து கொண்டு கூட்டணி அமைச்சரவை அதுக்கப்புறம் தான் அமைச்சாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு என்ன? ஒரு 4-5 எடுத்துக்காட்டுகளை நான் சொல்லுகிறேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை எப்படி நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்பதை ஒரு 4-5 உதாரணங்களுடன் சொல்கிறேன். முதல் உதாரணம், 98 வாஜ்பாய் அவர்கள் பிரதமராகிறார். வாஜ்பாய்க்கு பெரும்பான்மை இல்லை, 180 அல்லது 200 இடங்களுக்கும் குறைவாக இருக்கிறது. அதனால் கூட்டணி அமைச்சரவை அங்கே அமைக்கப்படுகிறது. வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் தான். இன்றைக்கி அவங்க பிஜேபி எதிர்க்கிறவங்களாம் இருக்கலாம், பாசிசம் அந்த இசம் இந்த இசம்லாம் பேசலாம். ஆனால் வைகோ அவர்கள் 2014 நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுக்க பிரச்சாரம் மேற்கொண்டவர் அண்ணன் வைகோ தான். 2014 மோடியை பிரதமராக்குவதிலும் வைகோவுக்கு பங்கு இருக்கிறது, வாஜ்பாய் அவர்களை பிரதமராக்கலும் வைகோவுக்கு பங்கு இருக்கு. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். வாஜ்பாய்க்கு மெஜாரிட்டி இல்லை, அப்போ கூட்டணி அமைச்சரவை அமைச்சாங்க. 2014 நரேந்திர மோடி பிரதமராகிறார்.
283 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை. அப்போது நரேந்திர மோடி என்ன சொல்கிறார்? இப்போது அமைகிற ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியாக இருக்காது, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியாக இருக்கும் என்று சொல்லி கூட்டணி கட்சிகளுக்கும் மந்திரி பதவி கொடுக்குறோம். பெரும்பான்மை இருக்கிறப்ப வாஜ்பாய் அவர்கள் மைனாரிட்டின்னு சொல்லிடுவீங்க, மோடி மெஜாரிட்டி. அப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரே ஒரு எம்பி தான். ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த மகத்தான தலைவர் என்பதனால, அவருடைய ஸ்டேச்சர் பல மடங்கு உயர்ந்தது என்பதனால ஒரு இடத்தில் வெற்றி பெற்றதை பற்றி கவலைப்படக்கூடாது. அவருக்கு மிக முக்கியமான கேபினெட் அந்தஸ்துடன் பதவி வழங்க வேண்டும் என்று தீர்மானித்தது நரேந்திர மோடி அரசு. ராம்விலாஸ் பாஸ்வான் கேபினெட் மினிஸ்டர் இருந்தாரா இல்லையா? 2019 303 இடம், 20 இடங்கள் அதிகமாக வெற்றி பெற்றோம், தனிப்பெரும்பான்மை மறுபடியும். அப்போதும் கூட்டணி ஆட்சி. இப்போ 2024 240 இடங்களாக குறைந்திருக்கிறோம், இப்போதும் கூட்டணி ஆட்சி. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மெஜாரிட்டி இல்லை, கூட்டணிப்பீங்க. 14க்கு என்ன சொல்லுவீங்க? 2019க்கு என்ன சொல்லுவீங்க? மாநில அரசுக்கு வர்றேன். மாநில அரசில் உத்தரப்பிரதேசம் எடுத்துங்க. முதலாக சகோதரி மாயாவதி அவர்களை முதலமைச்சராக்கியது பாரதிய ஜனதா கட்சி. அவர்களுக்கும் சமாஜ்வாடி கட்சிக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. மாயாவதி பக்கமாக அவர்களை ஆதரித்து ஒரு பட்டியல் சமுதாயத்தினுடைய மகத்தான தலைவி உத்தரப்பிரதேசம் மாதிரியான பெரிய மாநிலத்தின் முதலமைச்சராக்கி அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி. உண்டா இல்லையா? கர்நாடகாவுக்கு வாங்க. குமாரசாமியை முதலமைச்சராக்கி 10 மாதம் இவர், 20 மாதம் இவர், 20 மாதம் இவருன்னு வச்சுருந்தோம். தனது பதவிக்காலத்தை முழுவதுமாக அனுபவித்து விட்ட ஜனதாதளம் குமாரசுவாமி எப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எடியூரப்பா முதலமைச்சராக வேண்டுமோ அப்போது நான் ஆதரவை வாபஸ் வாங்குறேன்ட்டு வெளியில் போனார். 3வது மாநிலங்களில் ஒரு புது உதாரணம் சொல்கிறேன். ஏக்நாத் ஷிண்டே குறைந்த அளவு எம்எல்ஏக்கள் வைத்திருந்தவர், அவரை முதலமைச்சராக்கி அதிக இடங்கள் வைத்திருந்த பாரதிய ஜனதா கட்சி துணை முதலமைச்சராக அந்த அமைச்சரவையில் பங்கேற்றதா இல்லையா? ஷிண்டே நீங்கள் சிவசேனாவை உடைப்பதற்காகன்னு கூட ஒரு வாதம் வைக்கலாம். பீகார் எடுத்துங்க. இன்னைக்கும் நிதிஷ்குமார் பீகாருடைய முதலமைச்சர். ஆனால் நிதிஷ்குமாருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சியை விட குறைந்த இடங்கள் பெற்ற கட்சி என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? தமிழ்நாட்டில் நீங்க கூட்டணி ஆட்சி கேட்குறீங்களா, கொடுக்குறீங்களா? 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தான். யார் கேட்குறா யார் கொடுக்குறான்றது இல்லை. நிச்சயமாக இங்கே கூட்டணி ஆட்சி அமையும். அதற்கான காலம் கணிந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, an idea which whose time has comeபாங்க. ஒரு கருத்து அதற்கான ஒரு காலம் வந்து விட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல. இது யார் கொளுத்தி போட்டாங்கன்றதுலாம் அப்புறம். ஆனால் அதற்கான காலம் கணிந்து கொண்டிருக்கிறது. 2026 ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு தான். தமிழ்நாட்டு நிலைமை சொல்கிறேன் சார், ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடறேன் நான். தமிழ்நாட்டில் 2006 ஐயா கலைஞர் முதலமைச்சராகிறார். அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. மெஜாரிட்டியே இல்லாத காலத்திலும் கூட அவரை ஆதரித்த காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ அவர் மந்திரி சபையில் இடமே கொடுக்கல, ஆட்சியிலும் பங்கு இல்லை, அதிகாரத்திலையும் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் அதே 2006 மத்தியில் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் மைனாரிட்டி, மன்மோகன் சிங் மைனாரிட்டி கவர்மெண்ட்டுடைய பிரைம் மினிஸ்டர். ஆனால் அங்கே வந்து இவர் பங்கேற்றிருக்கிறார். திமுக மத்தியில் காங்கிரஸ் மைனாரிட்டினா ஆட்சியில் பங்கு கேட்குது. மாநிலத்தில் திமுக மைனாரிட்டி தன்னை ஆதரிக்கிற காங்கிரஸுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை என்றால் அப்போ அந்த அக்காமடேட்டிவ் ஸ்பிரிட்டே இல்லை. இன்றைக்கு மாத்திரமில்லை, என்னைக்குமே அவங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை ஏற்றுக்கொள்ளவே போறதில்லை. இப்படி எல்லா இடங்களிலும் சமூக நீதியிலும் கூட்டணி கட்சிகளையும் பல்வேறு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுகிற கட்சிகளையும் ஆட்சியில் அமைத்தும் அழகு பார்ப்பது, பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை என்றாலும் அந்த அழகு பார்ப்பதற்கு இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டைல், நமது அணுகுமுறை. இது உடன்பிறப்புகளுக்கு புரிவதற்கு இது ஒரு திராவிட அரசியல் இல்லை, அதையும் தாண்டி புனிதமானது என்று பதிவு செய்து நான் நிறைவு செய்கிறேன். நன்றி ப்ரொஃபஸர். வழக்கம் போலவே நிறைய இங்கே எழுப்பிய கேள்விகளுக்கு அவரோட பதிலும் அளித்திருக்கிறார். இந்த அணியினுடைய நிறைவாக ப்ரொஃபஸர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களை அன்போடு பேச இங்கே அடிச்சார் பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் ராம சீனிவாசன். தேவதாசி ஒழிப்பு முறை 1947 வந்துச்சான். எங்கள் அம்மா முத்துலட்சுமி ரெட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க 1924 சட்டமன்றத்துக்குள்ளே இருந்தாங்க. அப்போ இதை ஒழிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. அதை ஒழிக்கக்கூடாது அப்படின்னு எதிர்த்து சொல்கிறவர் ஒரு உயர் ஜாதிக்காரர், நான் பேர் சொல்ல விரும்பலை. அப்போ ஐயா பெரியார்கிட்ட வந்து அந்த அம்மா கேட்குறாங்க, ஏங்க இது கடவுள் வகுத்த விதி, அதனால் இதை ஒழிக்கக்கூடாதுன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க அப்படின்னு உடனே ஐயா ஒரு கருத்தை சொல்லி இப்படி சொல்லுமா அப்படின்னு அனுப்பிட்டார்.
அடுத்த நாள் வந்தது, சட்டமன்றத்தில் வந்தது. இந்த அம்மா வழக்கம் போல் அதை ஒழிக்கிறதுக்கான பேச்சு பேசுது, அதே எதிர்ப்பு வருது. அந்த அம்மா சொல்லிச்சு, உண்மைதான், கடவுள் சொல்லி இருக்கிறத நம்ம காப்பாற்றணும். இதுவரைக்கும் எங்கள் ஜாதிக்காரங்கள்லாம் தேவதாசியாக இருந்தாங்க, இனிமேல் உங்கள் ஜாதிக்காரங்களை கொஞ்ச நாளைக்கு தேவதாசியாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே முடிஞ்சதுயா. 1924 சட்டம் அமலுக்கு வந்தது. 1924 செக்ஷன் 372 373 படி அது தேவதாசி ஒழிப்பு சட்டம்னு வரல. என்ன பேரில் வந்தது அப்படின்னா பொட்டு கட்டுதல் ஒழிக்கப்பட்டது. சரியா? 1947 நம்ம இந்திய அரசாங்கமாக வருகிற போது அது தேவதாசி ஒழிப்பு சட்டம்னு அண்ணன் சொன்ன மாதிரி 1949 அது வருது. முதல்ல ஒழிச்சது யாரு? அப்படி கூட வருவாள். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு முக்கியமானது, இங்கே பேசும்போது சொன்னாங்க, தம்பி கல்யாண சுந்தரம் கூட சொன்னார், அதாவது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பெருமையாக சொல்லுகிற போது சொன்னாங்க, அதாவது பரமேஸ்வரன் அவர்களை அறநிலையத்துறை அமைச்சராகினார். உள்ள வரலாறு என்ன தெரியுமா? விருதுநகரில் பிறந்த பெருந்தலைவர் காமராஜரை குடியாத்தத்தில் நிற்க வைத்து ஜெயிக்க வைத்து ராஜாஜிக்கு எதிராக முதலமைச்சராக்கி அவர் முதல் கையெழுத்து நான் எதில் ஐயா போடணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஐயா சொன்னார், ஒன்றுமில்லடா, இந்த ராஜாஜி ஒரு 6000 பள்ளிக்கூடத்தை மூடி விட்டார், அதை திறக்கிற கையெழுத்து போடு அப்படின்னார். கையெழுத்து போட்டார். அமைச்சராக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயா அந்த காமராஜர் பள்ளிக்கூடம் திறந்ததே பெரியார் சொல்லிதான் இல்லை, காமராஜர் பெரியாரின் சிஷியனாக இருந்தார். எனவே பெருந்தலைவர் காமராஜர் பரமேஸ்வரன் ஐயா அவர்களை அறநிலையத்துறை அமைச்சர் ஆக்கியதற்கு காரணம் திராவிட இயக்கத்தின் பிதாமகன் தந்தை பெரியார் என்பதை வரலாறு சொல்லுகிறது, நான் சொல்லல. அப்போ எங்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு முன்னால் ஏதோ நாங்கள் தான் சாதிச்சோம், உண்மைதான் ஐயா, சரிதான். அண்ணன் சொன்னார், பீகாரில் நிதிஷ்குமாருக்கு கொடுத்தீங்கல்லப்பா, ரைட், ஏன்பா மகாராஷ்டிராவில் கொடுக்கல, சிவசேனாவில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இனிமேல் நிதிஷ்குமார் இல்லாமல் போவார் பாருங்க. இவங்களுடைய வேலையே அண்ணனே சொன்னதான், ராமசீனிவாசன் அண்ணனே ஒரு பேட்டியில் சொன்னதான், திருதராசன் ஆலிங்கனம்னு ஒன்று இருக்கு தெரியுமா சார்? அவங்க அநியாயமா கொடுக்குறாங்க, நீங்க நியாயமா கொடுங்க. கொடுப்போம், அடுத்தால கொடுப்போம். எப்போ கொடுக்க மாட்டோம்னு நாங்கள் சொல்லலை. இல்லை, அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர்களுடைய அரசியல் எப்படி இருக்கும்னா, முதல்ல போய் இடத்த பிடிப்பாங்க பாஜக, அப்புறம் அப்படியே மெல்ல மடத்தை பிடிச்சிடுவாங்க. இதுக்காகத்தான் எங்கள் அண்ணன் மதிமுக காரை செல்வராஜ் சொன்னார், இந்த மாதிரி இந்த ஆட்டங்கள் இங்கே உள்ள வந்துடக்கூடாது என்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தூக்கி பிடித்து. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? திருமாவளவன் அவர்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்தால் அவர் நாளைக்கு பிஜேபியோட சேர்ந்துருவாரு அப்படி சொல்றீங்க? நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், மிக வெளிப்படையாக சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களில் தத்துவார்த்த ரீதியாக கொள்கை ரீதியாக உறுதியாக நிற்கிற தலைவன் திருமாவளவன் என்பதை நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேன். நான் பழகிய தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அப்புறம் என்ன பிரச்சனை? மிக தெளிவான, அதாவது ரைட், ரொம்ப நல்ல கேள்வி, நான் வர்றேன். அதாவது அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேன்கூடு போல கட்டி பாதுகாக்கப்பட்டது தேன்குடமாக இருக்கிறது, ஒவ்வொருவரும் உழைத்திருக்கிறார்கள். பல நேரங்களில் தேனீக்களைப் போலவே குளவிகளும் வந்து விடுகிறது. அந்த குளவிதான் இருக்கிற தேனீகளுக்கு ஆபத்து. இந்த குளவி இப்பொழுது தூக்கி போடப்பட்டிருக்கிறது, அது வேற விஷயம். நல்ல வேளை அண்ணன் திருமா விழித்து கொண்டார், காத்துக்கொண்டார். இப்படி சில சிக்கல்கள் நமக்கு தெரியாமலே நடந்து விடக்கூடாது. அதைத்தான் அண்ணன் காரை செல்வராஜ் சொன்னார். கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் கொடுக்குறோம் தான் சொன்னோம். 2006 காங்கிரஸ் நீங்கள் அமைச்சரவையில் உங்களுக்கு யார் யார் அமைச்சரவையில் சேர்க்கணும்னு வாங்க, அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் நாங்கள் அமைச்சரவையில் சேர்றோம் அப்படின்னு சொன்னப்போ, பாண்டிச்சேரியை எங்களுக்கு விட்டுருக்குங்க, தமிழ்நாட்டை உங்களுக்கு வச்சுக்கங்கன்னு சொன்னது காங்கிரஸ் பேரியகம். நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல சார். நாம் இந்த ஆட்சியில் அல்லது திராவிட ஆட்சிகளில் எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமும் அல்லது எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமும் இங்கு கைவிட்டு விடப்படவில்லை. எல்லோருக்கும் நாம் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். கோடி கூட ஏற்ற முடியலன்றாங்க. கோடி கூட ஏற்ற முடியலன்றாங்க. இல்லை, அதாவது அரசு நிர்வாகத்தில் இப்போ நான் கேட்குறது என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க குக்கிராமங்களில் கூட இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி போர்டு இருக்கிறது. அண்ணன் திருமா ஒரு பக்கம் சிரித்து கொண்டிருந்தால் டாக்டர் அம்பேத்கர் மறுபக்கம் சிரித்து கொண்டிருக்கிறார். ஒரு சில இடங்களில்
அதிகாரிகளின் துஷ்பிரயோகம் இருக்கலாம். இதை அண்ணன் திருமாவே சுட்டி காட்டியிருக்கிறார். இது ஆட்சி அதிகாரத்தினால் வருகிற பிரச்சனை அல்ல, இங்கே இருக்கிற அதிகாரிகளால் வருகிற பிரச்சனை என்பதை அண்ணன் திருமாவே சுட்டி காட்டியிருக்கிறார். எனவே இது இருக்கும். அதிகாரிகள் இன்றைக்கு 1.5 லட்சம் போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே பல பேர் இருக்கக்கூடும். அவர்கள் செய்கிற தவறுக்கு ஆனால் ஆட்சி அதை நிவாரணப்படுத்துகிறதா இல்லையா? அண்ணன் கேட்டால் அந்த நியாயம் கிடைக்கிறதா இல்லையா? எனவே தான் சொல்லுகிறோம், கூட்டணி ஆட்சி என்பது மாநிலத்தில் சிக்கல். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் வேண்டான்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மக்கள் விரும்பலை. உடனே இவங்க சொல்லுவாங்க, மக்கள் விரும்பலைன்னு என்ன அடிப்படையில் வாரி சொல்லும்ல. 1980 இதே நாங்களும் காங்கிரஸும் கூட்டணி வச்சோம். பாதி பாதி பங்கு. யார் அதிகமாக ஜெயிக்கிறார்களோ அவர்களுடைய ஆட்சியில் கூட்டணி ஆட்சி என்று மக்கள்கிட்ட போனோம். தோக்கடிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாருங்க, 2011 சகோதரர் கல்யாண ராமன் சுட்டி காட்டினார். ஏறத்தாழ 120 இடம் தான் திமுக போட்டி போட்டது, காங்கிரஸ் 63. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் கொடுத்து 120 இடம். பெரிதாக ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், 120 இடத்தில் போட்டி போடுகிற திமுக மீண்டும் மைனாரிட்டியாக வந்தால் இங்கு கூட்டணி ஆட்சி தான் வேண்டும், உங்களுக்கு தனி கட்சி ஆட்சி வேண்டுமா என்பதை கூட அவர் பிரச்சாரத்தில் சொன்னார். நாட்டு மக்கள் அப்பொழுதும் தோற்கடித்தார்கள். அதை விட இன்னொன்றும் சொல்லுகிறேன், 2016 இங்கே இருக்கிற நமது விசிக உட்பட, தேமுதிக உட்பட, மதிமுக உட்பட அத்தனை கட்சிகளும் சேர்ந்து 3வது ஒரு அணி அமைத்தார்கள், மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி. அன்றைக்கு தேமுதிகவிற்கு 8.33% கேரண்டீடு வாக்கு. மற்ற 5 கட்சிகளுக்கும் சராசரியாக 2% ஓட்டு போட்டால் கூட 18% ஓட்டு வாங்கியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வாங்கியது வெறும் 3.5%. அப்படியானால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கூட்டணி ஆட்சி என்பதில் ஒரு அலர்ஜி இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், தப்போ சரியோ, எங்களுக்கு தலைவன் ஒருவன், அவன் ஆட்சிதான் எங்கள் ஆட்சி, அதுதான் முடிவெடுக்க முடியும், அதுதான் பொறுப்பேற்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் கேட்பதை போல கூட்டணி ஆட்சியிலேயே நம்ம பங்கு கொடுக்குறோம் வச்சுக்கோமே, கூட்டணியில் இருக்கிறாங்க, கூட்டணி ஆட்சியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேர்தலுக்கு போகும்போது கடைசி வரைக்கும் இந்த கூட்டணியில் தானே பேச முடியும். நீங்கள் ஆட்சியில் உட்காந்துட்டு ஆட்சிக்கு எதிராக போய் மக்கள்கிட்ட பேச முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ XYZ ஒரு கட்சி 2026 நாங்கள் கூட்டணியில் கொடுக்குறோம், இது 5 வருஷம் எங்கள் கூட இருக்காங்க. 2021 தமிழ்நாட்டில் நீங்கள் போய் திமுகவை எதிர்த்து உங்களால் பேச முடியுமா? ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு நீங்களும் பொறுப்பாகிறீர்கள். அப்போ என்னாகும் அப்படின்னா, ஒரு தேர்தலில் நீங்கள் பேசலைன்னா 2வது தேர்தலில் கட்சி தேய்மானம் அடையும். எனவே எந்த சூழ்நிலையிலும் நாட்டு மக்கள் விரும்பாத ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்வராது. ஆனால் ஆட்சி அமைப்பதில் யாரை சேர்க்க வேண்டும், சேர்க்கக்கூடாது என்கிற முடிவெடுக்கிற அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்குத்தான் உண்டு. 2026 மே மாதத்தில் அதை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் முடிவு செய்வார். நன்றி, வணக்கம். நன்றி ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டைன் அவர்களே. இது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது இங்கே நிறைய பேர் சுட்டி காட்டியது போல தேசிய அரசியலில் ரொம்ப சாதாரணமாக சாத்தியமாயிருக்கு. என்னங்க கூட்டணி ஆட்சி கேட்குறீங்களா அப்படின்னு அது ஒரு இஷ்யூவாகவே நம்ம மத்தியில் இல்லைன்னு பார்க்குறோம். அட்லீஸ்ட் ஒரு கடந்த 25-30 ஆண்டுகளாக நம்ம அதை ரொம்ப ஈஸியாக கிராண்டடாக எடுத்துக்கிட்டோம். மத்தியில் மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னா பல மாநிலங்களில் அது ரொம்ப சர்வசாதாரணமாக சாத்தியமாக இருக்கிறத பார்க்குறோம். உத்தரப்பிரதேசத்தை திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் சுட்டி காட்டினார், மாயாவதி அவர்கள் முதலமைச்சரான காலம். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்தியாவில் மகாராஷ்டிராவில் கூட்டணி ஆட்சி இருக்குது, பீகாரில் கூட்டணி ஆட்சி இருக்குது, ஆந்திராவில் கூட்டணி ஆட்சி இருக்குது, பவன் கல்யாண் பற்றி சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய மாநிலங்களில் எந்த கேள்வியும் இல்லாமல் ரொம்ப சர்வசாதாரணமாக கூட்டணி ஆட்சி சாத்தியமாகிறத பார்க்குறோம். 2-3 கட்சி சேர்ந்து நிற்கிறாங்க, அவங்க கூட்டணியில் பங்கு வாங்கிக்கிறாங்க, அவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஏன் தமிழ்நாட்டில் இது இவ்வளோ பெரிய விவாத பொருளாகணும், ஏன் இங்கே முடியல அப்படின்ற கேள்விக்கு நமக்கு விடை தேட வேண்டிய அவசியம் இருக்குது. இதுவரை தமிழ்நாட்டில் இந்த பக்கம் திமுக, அதிமுக பிரமுகர்கள் உட்பட பலர் சொன்னது போல அதற்கான சூழ்நிலை அமையவில்லை. ஏன் அதற்கான சூழ்நிலை அமையவில்லை? என் கூட இருந்தாதான், என் ஆதரவு இருந்தாதான் உங்களால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாக்கு வங்கியோடு
இன்னொரு கட்சி இங்கே வரவில்லை. திமுகவும் அதிமுகவும் 2 பெரிய வாக்கு வங்கியை வச்சிருக்கிறாங்க. நான் இல்லைன்னா திமுக ஆட்சி அமைக்க முடியாது, நான் இல்லைன்னா அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு ஒரு சேலஞ்சர் திரு விஜயகாந்த் அவர்கள் 8-10% வரைக்கும் வந்தார். திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னது போல எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டார். அப்போ அவர் ஆட்சியில் பங்குக்கு போகலை. இந்த கட்சிகள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கக்கூடிய கட்சிகள் எவ்வளோ அவங்களுடைய வலிமையை காட்டியிருக்காங்க அப்படின்றத பெரிய கட்சிகள் பார்க்குறாங்க. நீங்கள் தனித்து நிற்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சதவீதம் ஆதரவு இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. எங்கள் கூட கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் 4 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ ஜெயிக்க முடியுது. நீங்கள் தனியாக போய் மக்கள் நல கூட்டணி, இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் அன்றைக்கி மக்கள் நல கூட்டணி போய் தனியாக நிற்கும்போது உங்களால் 4-5% தான் எடுக்க முடியுது. அப்போ ஒரு கேள்வி பெரிய கட்சிகள் கேட்பாங்கல்ல, உங்கள் கட்சிகளை நீங்கள் வளர்த்து கொள்ளாமல் உங்கள் கட்சிகளுக்கு இவ்வளோ தான் வாக்கு வங்கி இருக்குன்னா நாங்கள் எதுக்கு உங்களுக்கு அமைச்சரவை கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியை பெரிய கட்சிகள் எழுப்புறாங்க. ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ், இதை யாரும் மைக்கில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் இந்த விஷயம் இருக்குதானே. இந்த பக்கம் இன்னொரு கேள்வி என்ன வைக்கப்படுகிறது, இந்த சிறிய கட்சிகள் அவங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லாமல் இருக்கலாம், அவங்க தனித்து ஆட்சியை அடைய முடியாத நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கி பிஜேபி ஆட்சியை பிடிக்க முடியாது, விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியை பிடிக்க முடியாது, இல்லை மற்ற கட்சிகள் ஆட்சியை தனித்து பிடிக்க முடியாதுங்கிற நிலையில் அவர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் பல நேரங்களில் நம்ம பார்த்துருக்கோம், தமிழக அரசியலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. 2016 1% தான் வித்தியாசம். அதிமுக சொல்லிகிட்டே இருக்குல்ல 3% தான் வித்தியாசம். அந்த 3% இன்னொரு கட்சி எக்ஸ்ட்ரா இங்கே வந்திருந்தா ஈடு கட்டியிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி எனக்கு நிறைய பேருக்கு எழுதில்ல. 2024 எவ்வளோ தலைவர்கள் பேசினாங்க, பிஜேபி கூட்டணி இருந்திருந்தா ஒருவேளை 10 தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாமோ, நாங்கள் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தோம், அந்த 5% தானே கேப் ஆகி போச்சு அப்படின்ற விஷயங்களை பேசினாங்க. அப்போது வெற்றிக்கும் தோல்விக்குமான இடைவெளியை இந்த கட்சிகளால் நிரப்ப முடியும் என்னும் சொல்லும்போது நாங்கள் பங்கு கேட்பதில் என்ன தவறு அப்படின்னு இவங்களுடைய வாதங்களை முன்வைக்கிறாங்க. சரி, எல்லா வாதமும் வச்சாச்சு, நடக்குமா 2026 அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த அரங்கு கவனிக்கக்கூடிய விஷயம், பிரதான கட்சிகளாக இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் தரவே மாட்டோம் என்று சொல்லவில்லை. இந்த அமர்வில் அட்லீஸ்ட் இவங்க 2 பேரும் சொல்லலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 26 நடக்க போகுதா இல்லையாங்கிறது இன்னமும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. 2 இயக்கங்களும் என்ன செய்ய போகிறாங்க, வேறு அணி மாற்றங்கள் எப்படி வரப்போகிறது, எந்த அணியில் யார் என்ன கேட்க போகிறாங்க, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத 2026க்காக நாம் காத்திருப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 6 முக்கியமான விருந்தினர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.